அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் சென்னை வழங்கும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்டு ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் 2025 சென்னை புதுப்பேட்டை ஜம்ஜம் அறக்கட்டளை பொருளாதார நிலையில் சமூகம் சமநிலையில் இல்லாத போது பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்கள் அடிப்படை வாழ்வாதாரத்திற்கே பொருளாதார சவால்களை சந்திக்கும் குடும்பங்களுக்கு உதவ வேண்டிய தேவை உள்ளது. இப்படி உதவி செய்வதை மனிதத்தன்மையின் இலக்கணமாக கட்டமைத்து அதை உலகில் உள்ள எல்லா அறங்களுமே வலியுறுத்தி வருகின்றன. பொருளாதாரத்தில் அதிகம் வழங்கப்பட்டவர்களிடம் இதை ஒரு அழகிய கடனாக கொடுக்கவே இறைவன் வேண்டுகிறான். இப்படிப்பட்ட உதவிகளை பொருளாதாரத்தால் வாய்ப்பு ஊட்டப்பட்டவர்கள் வழங்குவது நடைமுறை சாத்தியமானதாக கருதப்படுகிறது. ஆனால் சாதாரணமான வியாபாரங்கள் செய்து குறைந்த பொருளாதாரம் கொண்டவர்கள் இணைந்து அவர்களால் இயன்ற அளவு உதவி செய்து செயல்படுவது மானுடத்தின் அழகிய முகமாக பார்க்கப்படுகிறது. அப்படி புதுப்பேட்டை பகுதியில் சிறு வியாபாரங்களில் ஈடுபட்டு தங்கள் வாழ்வாதாரத்திற்கு பொருளாதாரம் தேடும் இளைஞர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்திற்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்ய துவங்கப்பட்ட அமைப்புதான் ஜம்ஜம் அறக்கட்டளை சென்னை. தாங்க முடியாத தண்ணீர் தாகத்தை போக்க சஃபா மருவா குன்றுக்கு இடையில் ஓடி தேடிய போது இறைவனால் வழங்கப்பட்ட அளவிட முடியாத தண்ணீருக்கு ஜம்ஜம் தண்ணீர் என்று அழைக்கப்படுவது போல உதவி தேடி இயங்கும் தேவை உடையவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவியை தாராள தன்மையுடன் செய்வதாலேயே இந்த அமைப்பிற்கு ஜம்ஜம் என்ற நாமத்தை சூட்ட இறைவன் பணிந்தான் போல மதம், இனம், இடம் என்ற அனைத்து வரைமுறைகளையும் தாண்டி கேட்கப்படும் உதவி உண்மையானதாகவும் அவசியமானதாகவும் இவர்களுக்கு தெரிந்தால் அது தங்களால் செய்ய இயன்றதாக இருந்தால் உடனடியாக செய்து விடுகின்றனர் இந்த சகோதரர்கள். தேவையுடையவருக்கு மளிகை பொருட்கள், மருத்துவ செலவிற்கான நிதி உதவி என இவர்களின் உதவிக்கரம் நீண்டு போனாலும் இவர்களின் சேவைகளில் பிரதான இடத்தை வகிப்பது கல்வி சார்ந்த சமூக சேவைகள் தான். பொருளாதார தேவைக்காக கல்வி கற்பது இடைநிற்றல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கல்வி கட்டணம் செலுத்த இயலாத பல மாணவ மாணவிகளின் கல்வி கட்டணத்தை செலுத்தி அவர்களின் கல்வி பயணம் தொடர வழிவகை செய்துள்ளனர் இந்த சகோதரர்கள். அண்மையில் கூட MBBS-க்கான மருத்துவ படிப்பு வாய்ப்பு கிடைக்கப்பெற்ற ஒரு மாணவன் பொருளாதார சவால்களால் அந்த படிப்பில் சேர முடியாத சூழலை அறிந்து அவருடைய கல்வி கட்டணத்தை செலுத்தி படிக்க வைத்தனர். அடுத்த 5 ஆண்டுகளுக்கான கல்வி கட்டணத்தையும் செலுத்துவதாக வாக்குறுதி கொடுத்து அந்த மாணவனுடைய தலைமுறையின் கல்வித்தரத்தை உயர்த்த முற்படுவது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல மருத்துவரை சமூகத்திற்கு அளிக்க முனைந்துள்ளனர். இப்படி பல மாணவ மாணவிகளுக்கு சத்தமில்லாமல் கல்வி கற்க தொடர்ந்து உதவி வருகின்றனர் இந்த அமைப்பினர். எங்கள் ஃபீட் அலுவலகத்திற்கு வருகை தந்த அவர்கள் எங்கள் கல்வி சேவைகளை பற்றி தெரிந்து கொண்டு அதில் ஆர்வமாகி எங்கள் சேவைகளை மேம்படுத்த ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரையும் பரிசளித்து இந்த சமூகம் கல்வியால் அதிகாரத்தால் ஆற்றல் படுத்தப்பட வேண்டும் என்ற அவர்களது தீராத ஆசையை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. இப்படி சமூகத்தின் பல தேவைகளுக்கு தங்களால் இயன்ற அளவு உதவிகளை செய்து பல விளிம்பு நிலை சமூக மாணவ மாணவிகளின் கல்வி பயணத்தை தொடர வழிவகை செய்து கொண்டிருக்கும் சென்னை புதுப்பேட்டை ஜம்ஜம் அறக்கட்டளைக்கு அலுவலகத்தினுடைய பக்கத்திலே பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் புதுப்பேட்டை சார்ந்தவர்கள் எங்களுடைய அன்பு சகோதரர்கள் ஜம்ஜம் அமைப்பினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரையும் மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றேன். அவர்களுக்கான பாராட்டு பத்திரத்தை வழங்க ஃபீட் அமைப்பினுடைய செயலாளர் முனைவர் பக்கீர் இஸ்மாயில் அவர்களையும் பொருளாளர் இப்ராஹிம் காக்கா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றேன். அவர்களுக்கான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் விருதினை வழங்க மேடைக்கு வருமாறு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை இன்னொரு முறை வேண்டிக் கொள்கின்றேன்.
எல்லாம் கொஞ்சம் கை தட்டலாமே, நம்ம கொஞ்சம் ரத்தம் உறைஞ்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஓட்டம். தயாரா பேசுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஃபீல்டு அசோசியேஷன் இந்த விழாவுக்கு எங்களை கூப்பிட்டு பரிசு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் விதையை தான் போட்டிருக்கோம், இன்னும் முழுசாகவே இன்னும் எதுவுமே செய்யலை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம புதுப்பட்ட மக்களை வட்டியிலேருந்து மீட்டணும். அதுக்காக வட்டி இல்லா கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வட்டி இல்லா கடன் கொடுக்குறோம். உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு நன்கொடை செய்கிறோம். நன்கொடைனா சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் செய்கிறோம். நாங்கள் ஆரம்பித்தே கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட ஆகலை. ஸோ அதனால் இதனால் நாங்கள் இன்னும் நிறையா செய்யணும். இது எங்களுக்கு ஒரு தூண்டுதல். இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் நாங்கள் விதையை போட்டு மரமாகி இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும். அதுக்காக எல்லாத்தையும் உங்களுக்கு எங்கள் அசோசியேஷனுக்காக ட்ரஸ்ட்டுக்காக துவா செய்யுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். சாதாரண வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள் அமைப்பாக சார்ந்து பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு இங்கே எளிமையாக சின்ன விஷயங்கள் செய்வதாக சொல்கிறார்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள், துவாக்கள். தேங்க்யூ.